Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்டோட exercise 1.2 full பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா find the cardinal number of the following sets. cardinal numberனா என்னப்பா? அந்த செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றதா. சோ இதுல நார்மலாவே m = p q r s t u கொடுத்துட்டாங்க. சோ எதுமே கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இல்ல. நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 1 2 3 4 5 6 அவ்வளவுதான். n of m = 6 முடிஞ்சது. சரிங்களா? செகண்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா set of all x such that x is equal to 3n plus 2 n belongs to w. இந்த n ஓட வேல்யூ எதெல்லாம் அப்ளை பண்ணுவோம் பார்த்தா ஹோல் நம்பர்ஸ் அப்ளை பண்ணுவோம் and x less than 15 வர்ற வரைக்கும். சரிங்களா? x ஓட வேல்யூ 15க்கு கம்மியா வர்ற வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வாங்க கண்டுபிடிக்கலாமா? இப்போ இதெல்லாம் தான் n ஓட வேல்யூஸ் ஹோல் நம்பர்ஸ்னு சொன்னதுனால. சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா put x is equal to 0 என்ன கிடைக்கும் நமக்கு? x is equal to 3 into சரிங்களா? இதை n ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? put n equal to 0 okay 3 into 0 plus 2 அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 3 zeros are 0 0 plus 2 எனக்கு 2 கிடைக்கும் இதுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் put n is equal to 1 n என்ற பிளேஸ்க்கு பதிலா தான் 1 அப்ளை பண்றோம். 3 ones are 3 plus 2 3 plus 2 is equal to 5. ஓகேங்களா? அப்புறம் put n is equal to 2 அப்ப x is equal to 3 into 2 plus 2 3 2s are 6 plus 2 equal to 8 கிடைக்குது நமக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் நமக்கு என்ன வரணும்? x ஓட வேல்யூ வந்து 15 கீழே வர வரைக்கும் கண்டுபிடிக்கணும். n equal to 3. சரிங்களா? அப்ப x is equal to 3 into 3 plus 2 3 3 is 9 9 plus 2 is equal to எவ்வளோ நமக்கு? 11. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? put n is equal to 4 கொடுக்கிறேன். அப்ப n க்கு பதிலா என்ன கொடுக்கிறோம்? 4 plus 2 இந்த ஈக்குவேஷனை தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்கோம். x is equal to 3n plus 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? 3 4s are 12 12 plus 2 is equal to 14. இப்போ பாருங்க x is equal to எனக்கு 14 கிடைச்சிருச்சு. क्वेश्चनல வந்து 15க்கு கீழ வரைக்கும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஆன்சர்ஸ். சரிங்களா? சோ p யோட செட் எல்லாம் என்ன? இப்போ 2 5 8 11 14 நம்மளோட ஆன்சர் கிடைச்சிருக்கு. சோ அப்ப n of p எவ்வளவு? கார்டினல் தான கண்டுபிடிக்கணும். அப்ப 1 2 3 4 5 5 is the answer. சரிங்களா? அதுக்கு அடுத்து third sum என்ன சொல்லிருக்காங்க? q is equal to set of all v such that v equal to 43n n belongs to capital N natural numbers. அதுக்கு அப்புறமா n எந்த நம்பருக்குள்ள இருக்குதா? 2 விட அதிகமாவும் 5க்கு கம்மியாவும் 5 இன்க்ளூடட். இந்த ஈக்குவல் சைன் போடுதாங்கன்னா அந்த நம்பர் இன்க்ளூடட். அப்ப என்னென்ன நம்பர்ஸ் வரும்? ஃபர்ஸ்ட் nல புரியறதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் வரும்? 3 4 5 அவ்வளவுதான். இந்த நம்பரை என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம கொடுத்திருக்கிறதுல அப்ளை பண்ண போறோம். 43nன்றதுல. சரிங்களா? அப்ளை பண்ணலாமா? அப்ப if n is equal to 3 னா எனக்கு என்ன கிடைக்கும்? v equal to 43 into 3. ஓகேவா? 3 3s are என்ன கிடைக்கும் எனக்கு? 9 3 4s are 12. அடுத்து n equal to 4 அப்ளை பண்றேன். அப்ப v equal to 43 into 4. சரிங்களா? 4 3s are 12 balance 1 4 4s are 16 16 plus 1 17. ஓகேவா? அடுத்து n equal to 5 அப்ளை பண்றேன். v is equal to 43 into 5 5 3s are 15 balance 1 5 4s are 20 plus 1 21. சரிங்களா? இப்போ அந்த மூணு நம்பருக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இது மொத்த செட்டையும் நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம்? q. So answer எப்படி எழுதணும்? q is equal to set of all 129 172 215. இப்போ இதோட கார்டினல் எவ்வளோ? எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3. So 3 is the answer. சரிங்களா? அதுக்கு அடுத்து fourth என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா r is equal to set of all x such that x is an integer x belongs to z and -5 less than or equal to x less than 5. so xன்றது z னா integers. சரிங்களா? அதுல x எதுக்குள்ள இருக்குதா? -5ல இருந்து ஆரம்பிச்சு 5க்கு கீழ +5க்கு கீழ. அத தான் நான் இங்க எழுதி இருக்கேன். x belongs to z where r is equal to -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 தான் வரும். ஏன்னா 5க்கு கீழ போடல. அப்ப 5க்கு கீழ வைக்க நம்பர் இல்லையாச்சு. சோ r நம்ம எழுதியாச்சு செட். எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ இது ஒரு கார்டினாலிட்டி வந்து n of r is equal to 10 ன்னு சொல்லி எழுதினா போதும். அதுக்கு அடுத்து fifth question என்ன சொல்லிருக்காங்க நமக்கு? fifth question என்ன சொல்லிருக்காங்க?
ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, the set of all leap years between 182 and 1906 இந்த இயர்க்குள்ளே இருக்கிற லீப் இயர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லீப் இயர்ஸ் என்னென்ன வரும் நமக்கு, 84, 88 சரிங்களா, அடுத்து 92, 96, அதுக்கப்புறம் 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நமக்கு வந்து லீப் இயர்ஸ் வரும். ஸோ அதனால தான் இந்த இயர்லேருந்து பார்க்கும்போது 1180 தான் நமக்கு லீப் இயர். ஸோ அதுக்கு அடுத்து பார்க்கும்போது 84 தான் வரும். 84க்கு அப்புறம் +4 88, 88 + 4 92 அந்த மாதிரி எழுதியிருக்கோம் இந்த இயர்க்கு உள்ள வரைக்கும். ஸோ n of s எவ்வளோ, 1 2 3 4 5. ஸோ n of s is equal to 5 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐடென்டிஃபை தி ஃபாலோயிங் செட்ஸ் ஆஸ் ஃபைனைட்டா இல்லை இன்ஃபைனைட்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரிங்களா. ஃபைனைட்னா என்ன கூடியது, இன்ஃபைனைட்னா நிறையா இருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு நம்மளால கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் அ ஃபைனைட் செட் சரிங்களா. செகண்ட், the set of all straight lines passing through a point. இப்போ ஒரு பாயிண்ட்ல ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நிறைய ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போகும் நமக்கு சரிங்களா. பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் நம்ம எவ்வளோலாம் சொல்லவே முடியாது. ஸோ இன்ஃபைனைட் சரிங்களா. இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து நமக்கு போகும் ஓகேங்களா. அதுக்கடுத்து எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு Z அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 5. எக்ஸ் லெஸ் தென் 5க்கு கீழே இருக்க நம்பர்ஸ் வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 3 2 1 0 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து எதுவுமே சொல்லலை. ஸோ இது கவுண்ட் பண்ண முடியாத செட்டு. ஸோ therefore infinite set. B is equal to set of all x such that x square minus 5x plus 6 is equal to 0 where x belongs to n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும் சரிங்களா. ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணுற வீடியோ வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள் சரிங்களா. இதுலேயும் நான் ஆல்ரெடி சொல்கிறேன், அந்த வீடியோவும் போய் செக் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6 ஓகேங்களா ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே எனக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம் 1. ஸோ 1 1s தான் வரணும். அடுத்து 6ஓட மல்டிபிள்ஸ் என்ன 2 3s சரிங்களா. இங்கே எக்ஸ் இருக்கிறனால இங்கேயும் எக்ஸ் போட்டுக்கணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். 3 1s 3, 2 1s 2 ஓகேங்களா. எனக்கு தேவை இந்த சென்டர் பார்ட் தான் வரணும், -5 வரணும். ஸோ அப்போ என்ன போட்டால் எனக்கு -5 கிடைக்கும், மைனஸ் சிம்பிள் போட்டு தான் -5 கிடைக்கும் எனக்கு சரிங்களா. ஸோ இங்கே மைனஸ்னா இங்கேயும் மைனஸ், இங்கே மைனஸ்னா இங்கேயும் மைனஸ். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஆன்சர் வந்து இதுதான் வரும் நமக்கு x - 3 சரிங்களா. x - 2 x - 3 மேலே இருக்கிறது அப்படியே கம்பைன் பண்ணி ஈக்குவல் டு 0 கொடுக்குறோம். அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கிது நமக்கு, x - 3 = 0னா x = 3ன்னு கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி x - 2 = 0னா x is equal to 2ன்னு கிடைக்கும். ஸோ 3, 2 இது இவ்வளோதான்றது நமக்கு கரெக்டாக தெரியும். therefore it's a finite set ஓகேங்களா. அடுத்த தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which of the following sets are equivalent or unequal or equal sets சரிங்களா. இந்த மூணுத்துல எது வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். set of all vowels in the English alphabet, the set of all letters in the word VOWEL கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸில் உள்ள வவல்ஸ் என்னப்பா, AEIOU நமக்கு காமனாக எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா. B = அவங்களே சொல்லிட்டாங்க VOWEL. இப்போ பாருங்க இதில் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே இது இருக்கா பாருங்க, எல்லாமே இருக்குதா. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற மாதிரியே எல்லா எலமெண்ட்டும் இருக்குதான்னு பாருங்கள். வி இருக்குது, இங்கே வி இல்லை. ஸோ கண்டிப்பாக ஈக்குவல் செட்ஸ் வர சான்ஸ் இல்லை. ஈக்குவல் செட்ஸ்னால் இதில் இருக்கிற எலமெண்ட்ஸும் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து ஈக்குவல் செட்ஸ் வருதான்னு பார்க்கலாம் சரிங்களா. சாரி, ஈக்குவலன்ட் செட்ஸ் வருதான். ஈக்குவலன்ட் செட்ஸ்க்கு நம்பர் கரெக்டாக இருந்தால் போதும். இதில் 1 2 3 4 5, இதில் 1 2 3 4 5 சரிங்களா. ஸோ ரெண்டுத்துலையுமே 5 5 கரெக்டாக இருக்குது. ஸோ இது பேர் என்னன்னு சொல்லுவோம், நம்ம வந்து ஈக்குவலன்ட் செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செட்ஸ் A and B contain the same number of elements, therefore it's an equivalent set ஓகேங்களா. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, C is equal to 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. D is equal to x such that x belongs to W, where x வந்து Wனா ஹோல் நம்பரில் இருக்குது. வேறு எக்ஸுக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க 1 less than x less than 5. ஏன்னா ஹோல் நம்பர் போய்கிட்டே இருக்கும். அதுலேயும் செட் ஆஃப் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ எதுக்குள்ளே இருக்குதா, 1க்கும் 5க்கும் நடுவில் இருக்குது. அப்போ என்ன நம்பர்ஸ் வரும், 2 3 4 நம்ம இங்கே எழுதியிருக்கோம் சரிங்களா. இப்போ பாருங்கள் இதில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே இதில் இருக்குதா, இல்லை சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இது ஈக்குவலும் வராது, ஈக்குவலண்ட்டும் வராது. ஏன்னா இங்கே 1 2 3 4 இருக்குது, இங்கே 1 2 3 தான் இருக்குது. ஸோ therefore it's an unequal sets. தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, x is equal to a, that is equal to x is such that x is a letter in the word life
சரிங்களா? இதில் எதுவும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இது வந்து லைஃப்ன்ற வேர்டு இது எக்ஸ்ன்ற செட்டுக்குள்ளே இருக்குது. y = 5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் இருக்க எல்லா லெட்டர்ஸுமே இருக்கா பாருங்கள். எஃப், ஐ, எல், இ. ஸோ கரெக்டாக எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்குது. ஏல இருக்கிறதும் பியில் இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் த செட் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டெயின் எக்ஸாக்ட்லி த சேம் எலமெண்ட்ஸ், therefore ஈக்குவல் செட்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து fourth, G is equal to set of all x such that x is a prime number and 3 less than x less than 23. x ஒரு prime numberனு சொல்லிட்டாங்க. அது எதுக்கு கீழே இருக்கா? 3க்கு மேலேயும் 23க்கு கீழேயும் உள்ள நம்பர். இப்போ ஈக்குவல் டு சைன் கொடுத்துருந்தா 3 இன்க்ளூடட் கொடுக்கல, ஸோ 3 வராது. 3க்கு மேலே என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ்லாம் வரும் பாருங்க. 5, 7, 11, 13, 17, 19. சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பர் வந்து 23 தான் வரும், அதுக்கு வரக்கூடாது நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஜியோட செட்டு எழுதிட்டோம். அடுத்து ஹெச்சோட செட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் such that எக்ஸ் இஸ் அ டிவைசர் ஆஃப் 18. சரிங்களா? அப்போ 18 எந்தெந்த டேபிள்ஸ்லாம் போகும்? ஃபஸ்ட்டு 1 டேபிளில் போகும், 2 டேபிளில் போகும், 3 டேபிள்லையும் போகும், 6 3s are 6 டேபிள்லையும் போகும், 9 2s are 18 9 டேபிள்லையும் போகும், அகெயின் 18 டேபிள்ஸ் 18 1s are. சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம எல்லாமே h is equal to செட் எழுதியாச்சு. இப்போ பாருங்க, இது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இதை வச்சு கண்டுபிடிச்சிடுங்க. 5 இருக்குது, இங்கே 5 இல்லை. ஸோ கண்டிப்பாக ஈக்குவல் செட் வர சான்ஸ் இல்லை. ஈக்குவலண்ட் வருமானு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், therefore ஈக்குவலண்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை தி ஃபாலோயிங் செட்ஸ் அஸ் நல் செட் ஆர் சிங்கிள்டன் செட். நல் செட்னா ஒன்றுமே இருக்கக்கூடாது, சிங்கிள் செட்னா ஒன்றே ஒரு எலமெண்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, A is equal to set of all x such that x belongs to n where 1 less than x less than 2. 1க்கும் 2க்கும் n x வந்து எந்தெந்த நம்பர் சொல்லிட்டாங்க? நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1 2 3 4 அப்படி தான் போகும். அப்புறம் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1க்கு 1 வரக்கூடாது, 1க்கு மேலே 2க்கு கீழே, 1க்கும் 1ம் 2ம் வரக்கூடாது. அதுக்குள்ளே ஏதாவது நம்பர் இருக்கா? நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ there is no element in between 1 and 2 in natural numbers, therefore null set ன்னு சொல்லி முடிச்சிரும். சரிங்களா? அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின், the set of all even natural numbers which are not divisible by 2. ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் என்னென்ன வரும்? 2 4 6. இது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகாத நம்பர் எதுவான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ டிவைட் ஆகாத நம்பர்னு எதுவுமே கிடையாது, therefore இட்ஸ் அ நல் செட் அப்படின்னு சொல்லி எழுதிடும். C = 0ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, ஒன்று தான் இருக்குது. ஸோ சிங்கிள்டன் செட்னு சொல்லி முடிச்சிடுறோம். D is equal to set of all triangles having 4 sides. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக எத்தனை சைடு இருக்கும்? நமக்கு 3 sides தான் இருக்கும். 1 2 3. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இதுவும் என்னது? நல் செட் தான். ஏன்னா ட்ரையாங்கிளுக்கு 4 சைட் கிடையாது சொல்லி கண்டிஷன் எழுதி ஆன்சரை முடிக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டேட் விச் பேர்ஸ் ஆஃப் செட் ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஆர் ஓவர்லாப்பிங். டிஸ்ஜாயிண்ட்னா என்னது? இதுதான் நமக்கு தனித்தனியாக இருக்கிறதா டிஸ்ஜாயிண்ட். அப்போ A இன்டர்செக்ஷன் B வந்து என்னது இருக்கணும்? கண்டிப்பாக நல் செட்டாக இருக்கணும், எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி நல் செட்டாக இல்லாமல் இருக்கிறது வந்துச்சுனாலே அது என்னது? ஓவர்லாப்பிங் செட். ஓவர்லாப்பிங்னா யூனியனில் வரும் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஏன்ற செட்டு பின்ற செட்டு எழுதியாச்சு. A இன்டர்செக்ஷன் B. A செட்டை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன், இன்டர்செக்ஷன் B செட்டை எழுதியிருக்கேன். இது இன்டர்செக்ஷன் பார்த்தா என்னது? ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கணும். A இருக்கா? இருக்குது, எழுதணும். F இருக்கா? F-ஐ எழுதுறோம். S-உம் இருக்கா? ரெண்டுத்துலையுமே காமனாக S. சரிங்களா? இப்போ A இன்டர்செக்ஷன் B கிடைக்கும் போது நமக்கு ஏதோ ஒரு செட்டு கிடச்சிருச்சு, நல் செட்டாக இல்லை. ஸோ A இன்டர்செக்ஷன் B நாட் ஈக்குவல் டு 5. A and B ஆர் என்னது? கண்டிப்பாக ஓவர்லாப்பிங் செட்டுன்னு சொல்லி எழுதிடணும். சரிங்களா? அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? C is equal to x such that x is a prime number x less greater than 2. சரிங்களா? x வந்து ஒரு prime number, ஓகே, 2-ஐ விட கிரேட்டராக இருக்கிறது எல்லாமே எழுதணும். அண்ட் D is equal to set of all x such that x is an even prime number. ஓகேவா? ஈவன் ப்ரைம் நம்பர்னு சொல்லி நம்ம எந்த நம்பரை சொல்லுவோம்? 2-ஐ மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ டியோட செட்டை கண்டுபிடிச்சாச்சு. சியோட செட்டு 2க்கு மேலே உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் 3 5 7 11. சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பார்ட் கண்டுபிடிக்கலாமா? இன்டர்செக்ஷன் பார்ட் கண்டுபிடிச்சா இங்கே இருக்கிறது ஒரே ஒரு எலமெண்ட் தான் 2, இங்கே அது கிடையாது. ஸோ நல் செட். சி இன்டர்செக்ஷன் டி வந்து நல் செட்னு கிடச்சிருச்சு. ஸோ சி அண்ட் டி ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து
தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 24. சரிங்களா, எக்ஸ் வந்து 24ஓட ஃபேக்டர்ஸ். ஸோ எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வரும், நார்மல் 1 24 அப்படியே வந்துடும் நமக்கு. 2 12s ஆர், சரிங்களா, அப்போ 2 12 வந்துடும் ஒரே வாட்டி. 3 4s ஆர், அப்போ 3யும் 4ம் ஒரு வாட்டி சொல்லி பார்க்க தேவையில்ல நம்ம, சரிங்களா. அதுக்கப்புறம் 6 டேபிள்லையும் வரும் 6 4s ஆர், ஓகேவா. அதுக்கப்புறம் 8 3s ஆர், 3 8s ஆர். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இதோட ஃபேக்டர்ஸ். உங்களுக்கு தெரியலனா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேபிள்ஸ் எழுதிக்கோங்க. 24 வரணும் நம்பர்ஸ், சரிங்களா. 1 into 24, ஓகேவா. பண்ணும்போது எனக்கு 24 கிடைக்கும். அதுக்கடுத்து 2 டேபிள்ஸ், 2 12s ஆர் 24. 3 டேபிள்ஸில் வருமா, 3 8s ஆர், ஓகேவா. அடுத்து 4 டேபிளில் வருமா, 4 6 ஆர். அதுக்கப்புறம் 7ல் வராது, 8ல் வருமா, அதை தான் நம்ம ஒரே வாட்டி இங்கே எழுதிட்டோம். 8 3s ஆர்னு சொல்லி எழுதலாம், சரிங்களா. அப்புறம் வேறு இதில் வரும் நமக்கு நம்பர்ஸு, அவ்வளோதான், சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த நம்பர்லாம் நான் இங்கே எழுதியிருக்கேன். 1 24 இங்கே இருக்கா, 2 12 2 12, ஓகேவா. அடுத்து 3 18 3 8, சரிங்களா. அதுக்கப்புறம் 4 6, ஓகேங்களா. அது 4 6 ஆர் நம்ம 4 டேபிள் வருது, 6 4s ஆர் வருது, 6 டேபிள் வருதுன்னு சொல்லி அப்படி 2 தடவை எழுதுறதுக்கு பதிலாக இப்படி கண்டுபிடிச்சிட்டு இந்த நம்பர்ஸை மட்டும் எழுதினா போதும், ஓகேங்களா. அடுத்து எக்ஸ் such that எக்ஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3 எக்ஸ் கிரேட்டர் தென் எக்ஸ் லெஸ் தென் 30. 3யோட மல்டிபிள்ஸ் எழுதணும் 30க்கு கீழே, சரிங்களா. அப்போ 30 கீழே வரைக்கும் என்னென்ன வரும், டேபிள்ஸ் 3 டேபிள்ஸ் என்னென்ன வரும், 3 6 9 12 15 18 21 24 27. 3 டேபிள்ஸோ அப்படியே எழுதியிருக்கோம் 30 கீழே வரைக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பார்ட் கண்டுபிடிக்கலாமா, அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இன்டர்செக்ஷன் பார்ட்டில் இப்போ எது வரும், இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அப்புறம் 6 இருக்குது, 6 எடுத்து எழுதிடுறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 12 இருக்குது எழுதிடுறோம். அடுத்து இங்கே 24 இருக்குது, இங்கே 24 இருக்குது, அதையும் எடுத்து எழுதிடுறோம். ஸோ இன்டர்செக்ஷன் பார்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு எலமெண்ட் கிடைக்குது. ஸோ நல் செட் கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ ஓவர்லாப்பிங் செட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். 6th கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if S is equal to ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ரோம்பஸ், ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி எஸ்ஸோட செட்டை கொடுத்துட்டாங்க. லிஸ்ட் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சப்செட்ஸ் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சப்செட்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 4 ஈக்குவல் சைட்ஸ். 4 ஈக்குவல் சைட்ஸ் உள்ளது எது இதில் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயரு, ரோம்பஸ் மட்டும்தான். ஸோ தட்ஸ் த ஆன்சர். அடுத்து the set of shapes which have radius எதுக்கு இருக்கும், சர்க்கிளுக்கு மட்டும்தான். the set of shapes in which the sum of all interior angles is 180 அது எதுக்கு வரும், கரெக்டாக ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் வரும். அதுக்கடுத்து the set of shapes which have 5 sides, இந்த கொடுத்துருக்கிறதுல எதுக்காவது 5 sides இருக்கா, கிடையாது. therefore it's a null set அப்படின்னு சொல்கிறோம். 7th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if A is equal to set of all A, அதுக்கப்புறம் ஏ காமா அப்படின்றது ஒரு செட்டு, இதோட சப்செட் எல்லாமே எழுத சொல்லியிருக்காங்க. சப்செட்டு இப்போ முதல்ல இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, இது ஒரு எலமெண்ட் 1 2, சரிங்களா. 2 இருந்தால் நமக்கு எத்தனை சப்செட் வரணும், 4 சப்செட்ஸ் வரணும், 2 ஸ்கொயர், சரிங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு நல் செட் வரும், ஏவை தனியாக எழுதணும். அடுத்து இந்த செகண்டாக இருக்கிற எலமெண்ட் ஏ கமா பின்றது ஒரு எலமெண்ட், அதை தனியாக எழுதுவோம். அடுத்து அந்த ஹோல் செட்டுமே சேர்த்து வரும். இதுதான் இதோட சப்செட்ஸ், சரிங்களா. அடுத்து 8th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் டவுன் தி பவர் செட் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ். பவர் செட்னா ஃபஸ்ட்டு நம்ம அதோட சப்செட் எழுதணும், அதுதான் அதோட பவர் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதோட சப்செட் என்ன வரும், ஏ கமா பி. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு நல் செட், அப்புறம் ஏவை தனியாக எழுதும், பியை தனியாக எழுதும், அதுக்கப்புறம் இந்த ஹோல் செட், சரிங்களா. 4 தான் வரணும், பிகாஸ் 2 ஸ்கொயர் வந்து 4, சரிங்களா. அடுத்து த பவர் செட் ஆஃப் ஏன்றது என்னது, டினோஷன் P ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் போட்டு இந்த ஃபுல் ஆன்சர் ப்ராக்கெட்குள்ளே எழுதணும், அவ்வளோதான், சரிங்களா. B என்ன சொல்லியிருக்காங்க, 1 2 3. அப்போ எனக்கு 2 பவர் 3 போடணும், சரிங்களா. அப்போ எனக்கு எத்தனை சப்செட் வரணும், 8 சப்செட் வரணும். வருதான்னு பார்க்கலாமா, வரும். ஃபஸ்ட்டு நல் செட் எழுதிடுங்க. அடுத்து 1 தனியாக, 2 தனியாக, 3 தனியாக, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1 வச்சு இதை கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். 1 2 1 3 1 2 1 3, சரிங்களா. அதுக்கப்புறம் 2 3, சரிங்களா. 2 1 எழுத முடியாது, ஏன்னா 1 2 2 1 ஒன்று தான், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ஹோல் செட் இப்போ கணக்கு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8, ஓகேவா. பவர் செட் ஆஃப் பின்னா P ஆஃப் பி டினோஷன் பண்ணி இது மொத்தத்தையும் ஹோல் ப்ராக்கெட்குள்ளே எழுதுறது, அவ்வளோதான்.
சரிங்களா? இப்போது அடுத்தது d is equal to 4 elements இருக்குது. அப்போ எனக்கு 2 power 4 என்ன வரும்? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 elements வரணும் எனக்கு செட்ஸு சப்செட்டு. சரிங்களா? இப்போ பாருங்கள், நல்லா ஃபஸ்ட்டு நல் செட் வந்துடும். நான் அதுக்கு தான் தனித்தனியாக கலரிங் கொடுத்துருக்கேன். P தனியாக, Q தனியாக, R தனியாக, S தனியான்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் Pயை வச்சு எழுதுவோம். ஃபஸ்ட் எலமெண்ட்டை வச்சு எழுதுறது P, Q, P, R, P, S எழுதியிருக்கேன். சரிங்களா? அதுக்கு அடுத்து செகண்ட் எலமெண்ட்டை வச்சு எழுதணும். Q, R, Q, S எழுத முடியும். Q, P எழுத முடியாது, ஏன்னா ஆல்ரெடி P, Q வந்துருச்சு. ஸோ முடிஞ்சதா Qவோடது. அடுத்து ஆரை வச்சு R, S மட்டும்தான் எழுத முடியும், ஏன்னா R, Qன்னா என்னது? Q, Rனாலும் ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி வர்றது எழுதக்கூடாது நம்ம. ஸோ ஃபைனல் R, S. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இப்போ 2 2 எழுதியாச்சு. அடுத்து 3 3 எழுதணும். PQR, அப்புறம் QRS, அதுக்கப்புறம் PRS, அதுக்கப்புறம் PQS. சரிங்களா? இந்த மாதிரி 4 செட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் அது ஹோல் செட்டு கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? வந்த ஆன்சர் எல்லாம் P of D, ஏன்னா D தானே இது. P of D is equal to set of all சொல்லி வந்த மொத்த ஆன்சரையும் ப்ராக்கெட்டில் எழுதணும். இதுதான் பவர் செட்டு. அடுத்து E equal to 5 கொடுத்துருக்காங்க. 5 மீன்ஸ் நல் செட்டு. ஸோ பவர் செட் என்ன வரும்? ஒன்றுமே வராது. P of E is equal to again is a null set. 2 power 0 என்னது? எதுவுமே வேல்யூ அது கண்டுபிடிக்க முடியாது நம்ம. சரிங்களா? அதுக்கடுத்து question number 9. Find the number of subset and the number of proper subset of the following set. சரிங்களா? நம்பர் ஆஃப் சப்செட்டும் கண்டுபிடிக்கணும், ப்ராப்பர் சப்செட்டும் அதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் எல்லாமே பார்த்துட்டோம். வாங்க பார்க்கலாம். ரெட், ப்ளூ, எல்லோ. N of W என்ன? இப்போ எனக்கு 1 2 3. சரிங்களா? ஸோ சப்செட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. ப்ராப்பர் சப்செட்டுக்கு ஃபார்முலா என்ன? 2 power m minus 1. சரிங்களா? பார்க்கலாமா? நம்ம நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. டபிள்யூவில் செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து பவர் செட்டு தெரியணும். பவர் செட்டுக்கு ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் பவர் செட். அதை நான் இப்படி டினோட் பண்ணிடுறேன். P of W. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப்ன்றதுனால N ஆஃப் முன்னாடி வரும். சரிங்களா? ஃபார்முலா என்ன? 2 power m. mன்றது தான் என்னது நமக்கு? எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 3 எலமெண்ட்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டு, ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன? N of P of W minus 1. So that is equal to, இது answer 8 minus 1, that is equal to 7 is the right answer. சரிங்களா? அதுக்கு அடுத்து x is equal to x square such that x belongs to n, x square less than or equal to 100. So 100 வரும். அதுக்கு கீழே நம்பர்ல என்ன வரும்? ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 2 1 4 9 16 25 36 49 64 81 100 ஸ்கொயர் நம்பர்ஸ். 100 வரைக்கும் எழுதியாச்சு. ஸோ மொத்தம் எவ்வளோ இருக்குது? இதில் கவுண்ட் பண்ணால் 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ன? ஃபிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் ப்ராப்பர் நம்பர் ஆஃப் பவர் செட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் பவர் சப்செட் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்படி. தட் இஸ் 2 power, இங்கே என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 10. 2 power 10 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 1024. அதாவது 2வை வந்து 10 தடவை மல்டிபிள் பண்ணணும். 4 வந்துச்சு, 5 6 7 8 9 10. இது மொத்தமாக 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 12, 32 அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் நமக்கு 1024 கிடைக்கும். அடுத்து நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் that is equal to n of p of x minus 1. So that is equal to 1024 minus 1, that is equal to 1023 தான் ஆன்சர் இதுக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து 10th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? if n of a equal to 4, find n of p of a. சரிங்களா? ஸோ n of a எனக்கு 4 தெரிஞ்சிச்சுன்னா n of p of a எப்படி கண்டுபிடிப்போம்? 2 power n. சரிங்களா? அதுதான் 2 power 4, that is equal to எனக்கு என்ன வரும்? 16. ஆன்சர் முடிஞ்சது. ஏன்னா 2 into 2 into 2. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து if n of a equal to 0, find n of p of a. n of p of a க்கு ஃபார்முலா என்னப்பா? 2 power அந்த எலமெண்ட் எத்தனையோ. ஸோ 2 power 0 என்னது? 1 எனக்கு. ஸோ ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது
இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, ஆனால் என் ஆஃப் ஏ எவ்வளோ அப்படின்றது கேட்குறாங்க. பார்க்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கணும்? எல்லாமே நமக்கு 2 பவரில் தான் வரணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 256 2 பவரில் நான் எழுதிட்டே வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மெத்தட் கண்டுபிடிக்கணும். 2ஆல் எத்தனை டைம்ஸ் போகும்? 2 1s are 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்கும். 2 8s are 16, அகெயின் 2ஆல் 2 6 are 12, 2 4s are 8, அகெயின் 2 3s are 6, 2 2s are 4, அடுத்து 32, 2 1s are 2, பேலன்ஸிங் 1 இருக்கும். 2 6 are 12, ஓகேங்களா? அடுத்து 2 8s are 16, 2 4s are, அடுத்து 2 2s are, அடுத்து 2 1s are, சரிங்களா? எத்தனை 2 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. அதாவது n of p of a equal to 256. இதை எப்படி எழுதுறோம்னா 2 பவர் எனக்கு 8 கிடைக்குது, சரிங்களா? ஸோ n of aன்றது வந்து என்னது? நமக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான். therefore n of a is equal to எவ்வளோ? எனக்கு 8. அவ்வளோதான். ஏன்னா இதை கொடுத்து தான் நம்ம இந்த ஃபார்முலாலேருந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அது வர்றதுக்கு இதை கண்டுபிடிக்கிறோம், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.